ஒவ்வொரு வருடமும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் இந்த மகா கந்த சஷ்டி விழாவை அவரவருக்கு மனதார ஆத்மார்த்தமாக பிடித்த வகையிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். கந்த சஷ்டி விழா அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனதிற்கும் ஞாபகத்திற்கு வருவது சூரசம்ஹாரம் மற்றும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவம். கந்த சஷ்டி விழா மொத்தம் 6 நாட்கள் கொண்டாடுவோம். எல்லா வருடமும் தீபாவளி முடிந்து அடுத்த நாள், அதாவது ஒவ்வொரு வருடமுமே தீபாவளி கழிந்த அடுத்த நாளிலிருந்து இந்த கந்த சஷ்டி விழா ஆரம்பமாகும். அந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் மிகவும் விசேஷமான முறையிலே எல்லா கோவில்களிலும், அனைத்து சிவாலயங்களிலும், அனைத்து முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்களிலும் இந்த கந்த சஷ்டி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். கந்த சஷ்டி விழா அப்படின்னாலே எப்படி சூரசம்ஹார ஞாபகத்துக்கு வருமோ அதே மாதிரி முருகப்பெருமான் தேவியிடமிருந்து பெற்ற அந்த சக்தி வேலும் ஞாபகத்திற்கு வரும். அதாவது சிக்கலை சிதைத்திடும் சிங்கார வேலா செந்தூர் குடிகொண்ட சேவர் கொடியோனே அப்படின்னு சொல்வார்கள். அதாவது சிக்கலை சிதைத்திடும் சிங்கார செல்வா சேவர் கொடி கொண்ட செந்தூர் குமரா அப்படின்னு சொல்வார்கள். அதாவது அம்பிகையிடம் சிக்கலிலிருந்து முருகப்பெருமான் சக்தி வேலை பெற்று செந்தூரிலே சம்ஹாரம் செய்த, சூரபத்மனை சம்ஹாரம் செய்த அந்த வைபவம், தீமையை விரட்டி நன்மையை அளிக்கக்கூடிய அந்த தினம், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த தினம் அனைத்து முருக பக்தர்களாலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.